ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு ஒரு குட்டி பையனை அவங்க அப்பாவை பத்தி பேச சொல்றாங்க. அவன் பேச தெரியாம நிக்க பசங்களை கிண்டல் பண்றாங்க. ஆக்சுவலா அவனுக்கு அப்பாவே இல்ல. வீட்டுக்கு வந்து எனக்கு அப்பா வேணும், ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு கொடுங்கன்னு அம்மா கிட்ட கேக்குறாங்க. அவங்க அம்மாவும் சரின்னு 30 நாள் அப்பாவை நடிக்க ஒரு ஆளை வேலைக்கு எடுக்கிறாங்க. ஹீரோயின் அவர்கிட்ட நீங்க நடந்துக்கிற விதத்துல ஏன் அப்பான்ற வார்த்தை கேட்டாலே வெறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குட்டி பையனும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு காமிக் பத்தி பேசுறான். அவரும் அதெல்லாம் தெரியாது போடா அப்படின்னு சொல்லிடுறான். இந்த குட்டி பையன் உடனே அவன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த அப்பாவே ரொம்ப போரிங்கா இருக்காருன்னு சொல்றான். மறுநாள் ஸ்கூல்ல ஒரு பையன் என்ன செம்மையா அடிச்சிடறான். இவன் வீட்டுக்கு வந்தோடனே அம்மா நல்ல பிள்ளைங்கள யாரையும் அடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு அப்பா சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன் மேல தப்பு இல்லைன்னா யாரை வேணாலும் அடிக்கலாம்னு சொல்றாரு. மறுநாள் இந்த பையனை போய் அவன் அடிக்க பிரின்சிபல் கிட்ட இந்த விஷயம் போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு புள்ளி எப்படியா வளர்க்குறதுன்னு சொல்லி திட்டி அமைச்சிடறாங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து எதுக்கு என் புள்ளிக்கு தப்பான விஷயம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்கறாங்க. ஹீரோ உடனே போய் அவன் முதுகு முதல்ல பாருன்றான். ஹீரோயின் அவன் முதுகு போய் பார்த்த உடனே அவன் முதுகுலாம் ஒரு காயமா இருக்கு. ஹீரோயின் உடனே அந்த பையனோட அம்மா கிட்ட போயிட்டு நீ உன் பையன் மேல கை வச்சு அவ்வளவுதான் சொல்லி மாட்டிட்டு வந்துடுறான். ஹீரோக்கு இந்த ஃபேமிலி ரொம்ப பிடிச்சி போய் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்றான். ஆனா ஹீரோயின் அதை ஏத்துக்கல. அதனால அக்ரிமெண்ட் முடிஞ்சதும் ஹீரோ சொல்லாம போயிடுறான். ஆனா ஹீரோவோட பையன் அப்பா இனி வரமாட்டாருன்னு கேட்க ஹீரோயினும் மிஸ் பண்றா. மறுநாள் குட்டி பையனுக்கு காம்படிஷன் நடந்திருக்காங்க. ஹீரோயின் உட்காந்துருக்கா. பக்கத்திலே ஹீரோ வந்து உட்காந்து கையை பிடிச்சிக்கிறான். இனி இவரை விட்ட பிடிக்க முடியாதுன்னு உடனே ஃபேமிலி எல்லாம் ஒன்று சேர்ந்துடுறாங்க.